ஈரோட்டில் நடைபெற்று வரும் பொதுக்கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி உரையாற்றி வருவதை நேரலையில் பார்க்கலாம். 12 வயசு ஆயிடுச்சு, போதும் படிப்பு, இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி படிப்பை நிறுத்துவாங்க. முதல்ல வீட்டு வேலை கற்றுக்கோன்னுவாங்க இல்லையா? எத்தனையோ சகோதரிகள் அப்படி பாதியிலே படிப்பை நிறுத்த வேண்டிய கட்டாயம் இருந்திருக்கிறது. அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு பிள்ளைக்கு கல்யாணம் தானே பண்ணி வைக்கணும், அந்த கல்யாணத்திற்கான தொகையை நான் தருகிறேன், அந்த பெண்ணை 10வது வகுப்பு வரை படிக்கவை. ஏன்னா 10வது வகுப்பு வரை சண்டை போட்டு அந்த பிள்ளை படிச்சிருச்சுன்னா எப்படியாவது 12வது முடிச்சு கல்லூரிக்கு போவதற்கான முயற்சிகளை செய்யும் என்ற நம்பிக்கை தலைவர் கலைஞர் அவர்களுக்கு இருந்தது. அதே போல இலவச கேஸ் ஸ்டவ் கொடுத்தாங்க, தேர்தல் வாக்குறுதி. அந்த தேர்தல் வாக்குறுதியை கொடுக்கும் பொழுது எத்தனை பர்னர் இருக்கிற கேஸ் ஸ்டவ்னு சொல்லலை. பிறகு ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு தலைவர் கலைஞர் அவர்களிடம் அதிகாரிகள் சொன்னாங்க, நீங்கள் 2 பர்னர் இருக்கிற அடுப்பை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது தேவையில்லை, நம்ம கேஸ் ஸ்டவ் கொடுக்குறோன்னு தான் சொல்லியிருக்கோம், ஒரு அடுப்பு இருந்தால் போதும், பாதி செலவு தான் வரும், அதனால் அதை கொடுத்துடலாம் நாங்கள். அப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், நான் செலவை மிச்சம் பண்ணுறதுக்காக இங்கே ஆட்சி பொறுப்பிலே இல்லை, இந்த பெண்கள் அடுப்படியிலேயே தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், 2 பர்னர் இருந்தால் ஒன்றில் அரிசி போட்டு சாதம் வைக்கும், இன்னொன்றில் குழம்பு வச்சு சீக்கிரம் சமையலை முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியில் வந்து உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்கும் அந்த பொண்ணு என்று நமக்காக இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்காக சிந்தித்த தலைவர் கலைஞர் அவர்கள். ஈரோட்டில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திமுக எம்பி கனிமொழி பேசியதை நேரலையில் பார்த்தோம்.